நான் கதைக்கிற தமிழ் வேறு தானே, அவங்க கதைக்கிறது வேறு தமிழ். ஸோ அப்போ படத்துலையும் அப்படியான வேயில போகுமா, இல்லாட்டி எல்லாரும் பார்க்கக்கூடியதா இருக்கு? இல்லை, எப்பயாவது திங்க் பண்ணீங்களா இந்த இது இவ்வளோ காலம் எடுத்துக்கொண்டிருக்கிறோமே எங்களுக்கு என்ன அந்த அவ்வளவுக்கு வரையில ரீச் ஒரு அளவோட இருக்குது, ஏன் மக்கள் எங்களை இது பண்ணலன்னு திங்க் பண்ணிக்கிறீங்களா? இவங்களுக்கு ஒரு வேலை இல்லை, இவங்க சும்மா டைமை வேஸ்ட் பண்றாங்க. சேர்த்து எனக்கு என்ன ஃப்ரெண்டாக்களே பேசிட்டு பேசுவாங்க. இந்தியாவில் படத்துல கதைக்கிற மாதிரி இந்தியாவில் உள்ள யாருமே கதைக்க மாட்டேன். உண்மைதானோ? இப்ப நீங்க தொழில் நீங்க செஞ்சாலும் எந்த தொழில் நீங்க செய்ய வலிக்கிட்டாலும் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு ஆள் குறை சொல்லுவேன். நீங்க சொல்ல எனக்கு விளங்கல, அதுட்ட வீடுக்கு என்னட்டு விளங்கல, அதுட்ட வீடு. வணக்கம் மக்களே, நான் தான் உங்களோட கலிஸ்டன். நான் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருக்குன்னு நம்புறேன். இன்றைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்னா, இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ஒரு ஆளை மீட் பண்ண போறோம். வணக்கம். ஸோ உங்களுக்கு நான் முதலே சொல்லியிருப்பேன் என்னத்துக்காக வேண்டி நாங்கள் வந்திருக்கிறோம்ண்டு. ஸோ இன்றைக்கு நாங்கள் மீட் பண்ண வந்திருக்கிறோம் டேனிஷ் ராஜ் அண்ணா, ரைட்? டேனிஷ் ராஜ். ஸோ உங்களை பற்றி விளக்கம் சொல்லுங்கள், உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். இப்போ இங்கே கேடாவில் ஒரு சின்ன ஒரு மூவி இண்டஸ்ட்ரியை உருவாக்கலாம், ஈழத்தில் ஒரு மூவி இண்டஸ்ட்ரியை உருவாக்கலாம்னு சொல்லி தான் நாங்கள் சில வேலையை செஞ்சிட்ருக்கிறேன். அதை தாண்டி நான் ஒரு கான்ட்ராக்டர், பிஸ்னஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் வச்சுருக்கேன். ஓகே, அதுக்காக வேண்டி வந்திருக்கோம்டா. இப்போ டேனிஷ் ராஜ் இந்த அண்ணன் ஒரு ஃபிலிம்ஸ், இப்போ சினிமான்ற ஒரு விஷயத்தில் நிறைய நாளாக இருக்கிறீங்க, ரைட்? இப்போ எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ வரையுமா நீங்கள் அந்த சினிமா ஃபீல்டில் இருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணது வந்து 2014, ஒரு 10 வருஷமா ஆச்சு. 10 வரையமா? 10 வருஷம். 10 வரையமா சினிமா ஃபீல்டில் இருந்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ நீங்கள் இலங்கை சம்மந்தப்பட்ட சினிமா தான் உங்களோட மெயின் டார்கெட்டாக இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களும் பார்க்கக்கூடிய சினிமாவை உங்களோட மெயின் டார்கெட்? என்னுடைய மெயின் டார்கெட் வந்து எங்களுக்கு ஒரு சினிமா உருவாக்கணும், அதை உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் பார்க்கணும். இப்போ எங்களோட மக்களுக்கு மட்டும் சினிமா செய்யாமல், இந்தியா மக்களுக்கு செய்யாமல், நாங்கள் இப்போ எப்படி இந்தியாவிலேருந்து வர ஒரு படத்தை வந்து நாங்கள் எல்லாரும் பார்க்குறோம், இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பார்க்குறோம். இப்போ அதாவது வந்து ஒரு தமிழ் படம் பிறகு தமிழ் மக்களையும் தாண்டி வேறு மொழி மக்களும் பார்க்குறாங்க. அப்போ அந்த ஒரு விஷயத்தை தான் நாங்கள் இது இப்போ எங்களோட படத்தையும் எல்லாரும் பார்க்கணும். தமிழ் மொழி பேசுகிற முழு பேரும் பார்க்கக்கூடிய அளவில் உங்களோட படம் போய்க்கணும். இப்போ என்னென்னா, இப்போ உங்களை பற்றி நீங்கள் இப்போ லைஃப் ஸ்டார்ட் பண்ண முதல், இப்போ நீங்கள் சினிமான்ற ஒரு லைஃப் 10 வருஷமாக ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அதுக்கு முதலும் உங்களுக்கு சினிமான்ற ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? என்ன செய்து கொண்டிருந்தேன் நீங்கள் அந்த டைமில்? இது வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து நான் ஒரு முந்தி டிஜே செய்கிறேன். டிஜே செய்கிறேன் நான். ஒரு அந்த 2014 முதல்ல, அதுக்கு முதலே ஒரு 5-6 வருஷம் டிஜே செய்கிறேன். நான் செஞ்சோன்னு இருக்கும்போது ஒரு இந்த வெட்டிங் எதிர்க்கு கேமரா எடுப்பாங்க தானே, வெட்டிங் ஃபோட்டோகிராஃப் வீடியோகிராஃபர்ஸ் இருக்காங்க தானே. அப்போ அதில் ஒரு ஆள் வந்து கேட்டால், தான் இப்படி தண்டை வீடியோ இதை ப்ரொமோட் பண்ணது, நான் ஒரு சாங் வந்து கவர் சாங் ஒன்று செய்ய போகிறேன், அதுக்கு ஒரு நடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமெண்டு அவர் கேட்டார். நடிக்கிறியான்னு கேட்டார். அதில் உங்களை நடிக்க கேட்டார். அதை வந்து அந்த ஆடு 2013 சொல்லுவோம், 2013 ஆடுகளம் படம் வந்த டைம்ல, அதுல அந்த யாத்தே யாத்தே சாங்னு ஒரு சாங், யாத்தே யாத்தே அது ஃபேமஸான சாங், அந்த சாங் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த சாங் கவர் வீடியோ செஞ்சோம். அப்ப அதுல நடிக்கிறதுக்கு, மேல் கேரக்டர் நடிக்கிறதுக்கு சும்மா கேட்டவர். அப்ப நான் சரி ஓகே, எனக்கும் தெரியாது, சரி ஓகேன்னு சும்மா சிம்பிளா ஓகேன்னு சொல்லி போட்டு அதில் செஞ்சதுதான். அதான் ஃபர்ஸ்ட். இப்போ டிஜேன்றதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இல்லை? டிஜேக்குள்ள என்ன வந்து நீங்க என்ன லைக் என்ன டிஜேக்குள்ள வந்து நீங்கள் சும்மா அது உங்களோட ஃபீல்டு மாதிரியா இல்லாட்டி இப்போ விரும்பி வந்தீங்களா? அது விரும்பி வந்தேன். இப்போ எனக்கு வந்து படிக்கிற இங்கே கேடால, இப்போ நான் கேனாலும் இங்கே இருக்கிறேன். கேனா இப்போ நான் ஒரு 23 இயர்ஸாக கேடால இருக்கிறேன். ஸோ நான் ஹை ஸ்கூல் படிச்சு, காலேஜ் படிச்சு, அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவங்களோட சேர்ந்து சும்மா பார்ட்டிஸ் இதென்னு செய்யும்போது, அந்த ஒரு பார்ட்டி நடக்கும்போது ஒரு மியூசிக் ஒரு விஷயம் இம்பார்ட்டனாக இருக்கும், ரைட்? ஸோ அப்போ அதில் வந்து சின்னதாக செய்து அது ஒரு டிஜே ஒரு ப்ரொஃபஷனாக வந்துருச்சு. அப்போ உங்களுக்கு இப்போ அந்த இடத்துல வந்து கேட்குறாரு, இப்போ இப்படி செய்யணும். இப்போ நீங்கள் படம் தமிழ் சினிமா பார்த்து கொண்டிருப்பீங்க, இப்போ இந்தியாவில் இருக்கிற தமிழ் சினிமா எல்லாம் மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க. உங்களை வந்து ஏதோ ஒரு விஷயம் அந்த கவர் சாங்குக்கு நடிக்க வரான்னு உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணியிருப்பீங்க? உங்களுக்கு அந்த டைமில் உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அல்லாடி பயம் இருக்குன்னு நினைக்கிறேன்? இல்லை, பயம் இருந்தது டெஃபினெட்லி. நான் சொன்னேன் அவருக்கு, இது சரி வராது, இது எனக்கு தெரியவும் மாட்டேது, இது வேணாம்னு சொல்லிட்டு. அசனா இல்லை சும்மா தானே செய்ய போகிறேன், சும்மா ஒரு கவர் சாங், ஒன்றும் அதில் வர டான்ஸ் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஜஸ்ட் வாக் பண்ணுறது, நடக்கிறது, இது கதைக்கிறது, அப்படி சீன்லாம் மோண்டேஜ் ஷார்ட்ஸ் இருக்கும். சும்மா மோண்டேஜ் ஷார்ட்ஸ் அப்போ சொல்லும்போது எனக்கு அதில் மீனிங் தெரியாது. பட் இப்போ நீங்கள் சொல்ல எனக்கு விளங்கல, அதுட்ட வீடுக்கு என்னட்டு விளங்கல, அதுட்ட வீடு மோண்டேஜ் ஷார்ட்னா இப்போ வந்து ஒரு பாட்டை வந்து நாங்கள் டான்ஸ் இல்லாமல், கொரியோகிராஃப் இல்லாமல் சும்மா நடக்கிறது, கதைக்கிறது, நிற்கிறது, அப்படி வச்சு எடுக்கிற பாட்டை தான் மோண்டேஜ் ஷார்ட்னு சொல்கிறது. மோண்டேஜ் கேஷுவலாக தான் மோண்டேஜ் சாங்னு சொல்கிறது. ஸோ அப்படி ஒரு விஷயம்
செய்யணும்னு சொல்லும்போது சரி ஓகேன்னு போட்டு சரி ஓகே செஞ்சு பார்ப்போம் என்ன இருக்குன்னு போட்டு சும்மா செஞ்சதுதான். அதுக்கு பிறகு அது செஞ்ச உடனுமே பாத்தீங்கன்னா அந்த படத்திலேயே வந்து அந்த கொலவரி பாட்டு முதல் வந்தது. அந்த கொலவரி பாட்டு அதுக்கு பிறகு வந்தா முதல்ல கொலவரி பிறகு வந்தது. அப்ப அதுக்கும் ஒரு கவர் சாங் செஞ்சாங்க அதே டீம்ல, இது ஒரு வேற டீம் செஞ்சது. அந்த அதுகள் செஞ்சு கொண்டிருக்கதான் ரவி அச்சுதன் என்ற இங்க கேனடால இருக்க டைரக்டர் ரவி அச்சுதன் சொல்லி அவர் தான் முதலா 2013 ஒரு படம் செஞ்சோன்னு. அப்ப அதுல ஒரு சின்ன கேரக்டர் ஒரு ஆள் தேவைப்பட்டது. அப்ப அவர் எங்கேயும் என்ன கண்ட இடத்துல கதைச்சு இப்படி ஒரு சின்ன இது இருக்கு செய்றீங்களான்னு கேட்டு அப்ப அதை ஓகேன்னு சொல்லி அதை செஞ்சது போயிட்டு அதை செஞ்ச பிறகுதான் அவரோட அடுத்த படத்திலேயே மெயின் லீடா ஒரு கேரக்டர் தந்தவர். ஓகே, அப்ப நீங்க அந்த மூவின்ற ஒரு விஷயம் நீங்களே எதிர்பார்க்காம இருக்க வந்த ஒரு விஷயம். இல்ல அப்படி படங்கள் பார்க்கணும் அப்படி ஒரு விஷயத்துல ஸ்டார்ட் பண்ண விஷயம் இல்ல. ஜஸ்ட் ஓகே, இப்போ சில விஷயங்கள் இப்படித்தான் லைஃப்ல நாங்கள் எதிர்பார்க்காம இருப்போம். அந்த விஷயங்களுக்குள்ள நாங்களே போய் அதில் தான் எங்களோட திறமை இருக்கும், எங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். ஸோ அப்படி ஒரு விஷயத்த டிஜே செய்து கொண்டிருக்க ஒரு அண்ணன் வந்து உங்களை கவர் சாங் செய்ய வரைக்கும் அந்த ஃபீல்டுக்கு என்டர் ஆகிருக்கீங்க. ஸோ அப்போ நீங்கள் அதுக்கு பிறகு இப்போ நீங்கள் இப்போ கரண்ட்லி என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? என்னென்ன உங்களோட ஃபீல்டு? இப்போ ஆக்டர்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன், அண்ட் போஸ்டர் பார்த்துருக்கிறேன். அது எப்படின்னா உங்களை இந்த இடத்துல வந்து நான் கதைக்க வேணும், இதெல்லாம் உங்களோட உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணணும்னுக்காண்டி வந்தேன் நான். ஸோ நீங்கள் ஆக்டர்ன்ற எனக்கு தெரியும், அதை விட என்னென்ன செய்கிறீங்க? நான் ஒரு ப்ரொடியூசரும் படம் ப்ரொடியூஸும் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து இப்போ இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்த பிறகு கனடா இருந்த எனக்கு ஒரு விருப்பம் வந்து படம் ஒரு டைரக்ட் பண்ணணும். ஸோ இப்போ கரண்ட்லி ஒரு படம் வந்து இப்போதான் டைரக்ட் பண்ணி முடிச்சாங்க. கனடாவில் ஷூட் பண்ணது, ஃபுல் அண்ட் ஃபுல் கனடாலையும் டொமினிகன் ரிப்பப்ளிக்கும் ஷூட் பண்ணாங்க. ஃபுல்லா கனடாவில் ஹாஃப் மூவி, டொமினிகன் ரிப்பப்ளிக் பெரிய மூவி, பெரிய ஃபியூச்சர். இப்போ கனடாவில் எடுக்கிறன்ற கனடாவில் சும்மா ஒரு வீடியோ எடுக்கிறதே பெரிய விஷயம், மூவி எடுக்கிறன்றது ஃபியூச்சர் ஃபிலிம் நான் டைரக்ட் பண்ணேன். யுத்தா ப்ரொடக்ஷன் என்ற ஒரு கம்பெனி வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. கஜன் அண்ட் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறார். ப்ளஸ் அவர் தான் நான் ஆக்டும் பண்ணிக்கிறார் மெயின் ரோல். இப்போ படம் இப்போ முடிஞ்சு இப்போ தான் அந்த படத்தை போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்காக கொண்டு போயிருக்கிறார். ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் எத்தனை மூவி நீங்கள் நடிச்சிட்டீங்க? லைக் மூவி இப்போ எத்தனை மூவி இதை இப்போ இதோட இப்போ நடித்த மூவியோட நடிச்சிருக்கிறீங்க? இப்போ கடைசியா விளங்குதுங்க. இப்போ ஈவன் நான் இந்த படத்துலயும் ஒரு ரோல் செஞ்சிருக்கிறேன் நான். அதையும் இப்போ அதாவது பேனல் எடுத்த படத்துலையும் அதையும் சேர்த்து சொல்லணும்னா வெளி வந்து சின்ன கேரக்டர் ஒரு படத்துல சின்ன கேரக்டர் செஞ்சிருக்கிறேன். அது உள்பட, அதாவது முதலாவது படம், அது உள்பட ஒரு படம் வெளியே வர இல்லை. ஸ்ரீலங்கா எடுத்த படம் ஒன்று வெளியே வர இல்லை, சில அரசியல் காரணங்களாக அந்த படம் வெளியே வர இல்லை. ஸோ அதையும் சேர்த்து இப்போ உள்ள படம் சேர்த்து 9 படம் டோட்டலா. 9 படம் நடிச்சிட்டீங்க இது வரைக்கும்? 9 படம் நடிச்சிருக்கிற நீங்க இப்போ இலங்கை தமிழ், ரைட்? இலங்கை தமிழ்ல தான் நீங்க படம் எல்லாம் இருக்குமா இல்லாட்டி இந்தியா தமிழ்லையும் இருக்குமா? ஸோ இப்போ நான் வந்து எஃப்னால ஒரு படம் எடுத்து நான் போயிட்டு 2017 ஒரு படம் எடுத்தேன், சண்டின்னு ஒரு படம் எடுத்தேன். அது வந்து சண்டியன் நான் அந்த மூவி பார்த்துருக்கிறேன். நான் பார்த்தேன்னா அந்த கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய ஃபுல்லாக பார்க்கல. உண்மையிலேயே நான் இப்போ நீட் அந்த சீனியல் பார்த்துருந்தான். அது என்ன மாதிரி இருந்ததுன்னா ஒரு பெரிய சினிமா மாதிரி இருக்குது. அந்த டியூனுகள், பேக்ரவுண்ட் மியூசிக், நடிப்பு எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ நான் உண்மையிலேயே நான் உங்களோட கடைசியாக இப்போ என்ன விலங்கு திரைக்குமன்ற அந்த ட்ரெய்லர் பார்த்தேன் நான். ஸோ அதில் யோசிச்சுட்டு என்ன செய்யணும், இப்படி ஒரு இவ்வளவு திறமையாக இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு பேர் சேர்ந்து ஒரு மூவி செய்து வெளியில் விடினா ஏன் இது இன்னும் எங்கட ஆக்களுக்குள்ள வெளியில் வரையில்ன்றது ஒரு இதாக இருந்தது. இப்போ உண்மையிலேயே வெளியில் வந்துட்டுது, பட் இன்னும் பெற வேணும். தமிழ் கதைக்கிற முழு பேருமே இந்த மூவிகள் பார்க்கணுமென்றான் எந்த ஆசை. ஏன்னா ஸோ எங்களோட இப்போ இலங்கையிலேருந்து ஒரு தமிழ் பேசுகிற ஒரு அண்ணன் போய் ஒரு மூவி எடுத்து இப்போ தியேட்டரில் போய் ஓகே டேனிஷ் ராஜ் அவர் நடித்த படம் பெறுது எனக்கு எங்களுக்கு பெருமை. இலங்கையில் நாங்கள் இருக்கிறோம்னா எங்களுக்கு பெருமை. ஸோ அப்படியான விஷயங்கள் கொண்டு வரணும்ன்ற காரணம் தான் ஸோ இந்த வீடியோ நான் இந்த இடத்துல செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ நீங்கள் மோஸ்ட்லி இப்போ நாங்கள் யூடியூப் செய்ய இந்தியாவில் நான் போயிருக்கிறேன். இந்தியாவில் இருக்கிற இப்போ நம்மள பெரிய யூடியூப் செய்கிற அண்ணாக்களோட கதையை சொல்லிட்டு நீங்கள் கதைக்கிற விஷயம் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் விளங்கிக் கொள்ள இல்லாமல் இருக்கு. அந்த நாங்கள் கதைக்கிற தமிழ் வேறு தானே, அவங்க கதைக்கிறது வேறு தமிழ். ஸோ அப்போ படத்துலையும் அப்படியான வேயில போகுமா இல்லாட்டி எல்லாரும் பார்க்கக்கூடியதா இருக்கு? இல்லை இப்போ என்னென்னா இப்போ நல்ல கொஸ்டின். அது இப்போ என்னென்னா எங்களோட மக்களுக்கு வந்து ஒரு எங்களோட மக்கள்னா பொதுவாக வந்து சினிமாவில் இருக்கிற எல்லாருக்கும், சினிமா பார்க்குற எல்லாருக்கும் வந்து ஒரு தவறான புரிதல் இருக்குது இந்த தமிழ் விஷயத்தை பற்றி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களோட மக்கள் எல்லாருமே நான் சொல்லல, ஒரு சில பேர் இருக்கணும் என்னென்னா எங்களோட படம் எங்களோட தமிழில் தான் பெறணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். அப்போ தான் நாங்கள் பார்ப்போம், நாங்கள் ஆனால் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும்.
சினிமாக்குன்ற ஒரு லாங்குவேஜ் இருக்கு, சினிமாக்குன்ற ஒரு லாங்குவேஜ், சினிமாக்குன்ற ஒரு கதைக்கிற ஒரு ஸ்டைல் இருக்கு. அந்த ஸ்டைல தான் இந்தியால இருந்து வர படமே வருது. ஏன்னா இந்தியாவுல படத்துல கதைக்கிற மாதிரி இந்தியாவில் உள்ள யாருமே கதைக்க மாட்டேன். உண்மைதான். இப்ப நீங்க அவங்க ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு மாதிரி, இப்ப சென்னையில ஒரு மாதிரி கதைப்பாங்க, சென்னையிலேயே ஒரு 4 விதமான லாங்குவேஜ் 4 விதமான ஸ்டைல்ல கதைப்பாங்க. சேரி பார்க்கும் ஒரு மாதிரி, இப்ப நீங்க தூத்துக்குடி போன ஒரு மாதிரி கதைப்பாங்க, மதுரை போன இன்னொரு மாதிரி கதைப்பாங்க. சோ அவங்களுக்கே வேற ஒரு ஸ்டைல் இருக்கு. ஆனா சினிமால பார்க்கும்போது ஒரு ஸ்டைல் தான் வரும். ஒரு தமிழ், அந்த தமிழை வந்து இந்தியாவில் நோமலாக்கள் கூட கதைக்கிறது இல்லையா. சோ அந்த விஷயத்தை வந்து நாங்கள் சினிமால கொண்டு அதைத்தான் நாங்கள் செய்யணும். காரணம் என்னன்னா அது சினிமாக்கான மொழி. உண்மைதான். இப்ப நானும் நீங்க இப்ப கதைக்கிற மாதிரி நாங்க சினிமா படத்தை எடுத்தாலும் மக்கள் பார்ப்பாங்க. அது வந்து பெரிய டிஃபரன்ஸ். எங்களோட இலங்கை, அதாவது வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்துல காலங்காலமா கதைக்கிற ஒரு ஸ்டைல தான் கதைச்சு தான் படம் எடுக்கணும்னா, உண்மையிலேயே சொல்லப்போனா அந்த படத்தை பார்க்கறது வந்து சரியான ஒரு மைனரான பீப்புள் தான் அதை பார்க்க போறாங்க. ஒரு சின்ன ஒரு க்ரௌட் தான் பார்க்கும். மூவி என்னைக்கு கதைக்கிறது விளங்கணும். கதைக்கிறது விளங்கணும் தாண்டி என்னன்னா மெயினா உள்ள விஷயம் என்னன்னா, நீங்க அதுல பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இப்ப நீங்க யூடியூப் சேனல் செய்றீங்க, நாங்க படம் எடுக்கிறோம், படம் பார்க்க வரோம், இன்னொரு வேலை செய்வேன், படத்துல நடிக்கிற வேற வேலை செய்வேன். எல்லாருக்கும் வந்து அட் எண்ட் ஆஃப் தி டே வந்து இருக்கிற விஷயம் வந்து காசு. என்னன்னா எங்களோட டைமுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். நாங்கள் அது ஒரு படம் எடுக்கிறதுக்கு வந்து சும்மா 5000-10,000 படம் எடுக்க இயலாது. படம் எடுக்கிறன்றது சும்மா விஷயம் இல்லை. இப்போ ஒரு யூடியூப் வீடியோ எடுக்கிறதுக்கே எவ்வளவோ திங்க் பண்ண வேண்டியது, கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்றோம், ரைட்? அப்போ எங்களுக்கு என்ன காசு உழைக்கணும், திருப்பி அந்த காசு இன்வெஸ்ட் பண்ற காசு அட்லீஸ்ட் போடுற மணியாச்சும் திருப்பி வரணும். அப்ப 2 பேருக்கு சினிமாவுக்கு என்ன மக்கள் எது எதிர்பார்ப்பாங்களோ அதை தான் நாங்கள் கொடுக்கணும். தமிழ் பேசுகிறாக்களும் பார்க்கக்கூடியதாக இருக்குமென்றது நானும் பார்த்துருக்கேன். இப்போ ட்ரெய்லர்லேயே அந்த வே டு டோக் லைக் இப்போ ஒரு இந்தியாவில் இப்போ இருக்கிற ஒரு சினிமாண்ட ஸ்டைலில் இருக்குது. ஸோ அதே நான் இப்போ கேட்குறேன்னா, இப்போ இலங்கை தமிழ்லேயும் படங்கள் வருகுது. ஆனால் இப்படி நாங்கள் கொடுக்க தான் இது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களும் இப்போ மலேசியாவோ சிங்கப்பூரோ தமிழ் பேசுகிற எல்லாருமே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ உங்களோட மூவியில் நான் பார்த்தளவில் எனக்கு உண்மையிலேயே அப்படி இருந்தது. எல்லாமே வந்து அந்த லைக் ஒரு நார்மலாக ஒரு மூவி பார்க்குற மாதிரியே இருக்குது. ஸோ உண்மையிலேயே அது நல்ல விஷயம். ஸோ அதுக்கு தான் அந்த கேள்வி உங்களை கேட்டேன். இப்போ என்னென்னா, இப்போ படம் எடுக்கிற, இப்போ நீங்கள் சொல்லியிருப்பீங்க, நீங்கள் லைக் காசுன்றது போடுறது திருப்பி வேற வேணுமன்றதுக்காக நீங்கள் இப்போ இவ்வளோ காலமும் மூவி ஃபீல்டில் இருந்துருக்குறீங்க, சினிமா ஃபீல்டில் இருந்துருக்குறீங்க. இப்போ ப்ரொடக்ஷனும் செய்கிறீங்கன்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு அமௌண்ட்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். உங்களுக்கு எப்பயாவது திங்க் பண்ணீங்களா, இது இவ்வளோ காலம் எடுத்துக்கொண்டிருக்கிறோமே, எங்களுக்கு என்ன அந்த அவ்வளவுக்கு வரையில ரீச் ஒரு அளவோடையே இருக்குது, ஏன் மக்கள் எங்களை இது பண்ணலைன்னு திங்க் பண்ணிக்கிறீங்களா? நீ கரெக்டாக திங்க் பண்ணியிருக்கிறேன். ஏனெண்டா இப்போ நாங்கள் காசு லூஸ் பண்ணுறோம்ன்றதை தாண்டி இப்போ காசு உண்மையிலேயே வந்து நான் எந்த ப்ரொடக்ஷனில் இப்போ சோஃபார் செஞ்ச வரைக்கும் நான் காசு லூஸ் பண்ணல, அதை மாதிரி பெரிய அளவில் லாபம் மேக் பண்ணல. நான் என்ன மெயின் விஷயம்னா, எங்களுக்கு வந்து அதை யோசிக்கிறதுக்கான இதை வந்து நாங்கள் தள்ளப்படுறோம் அந்த இடத்துக்கு. ஏன் இதை செய்கிறோம், எங்களோட டைமை வேஸ்ட் பண்ணுறோமா, காசு வேஸ்ட் பண்ணுறோம் என்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்து நாங்கள் தள்ளப்படும் போது என்ன நடக்குதுன்னா ஒரு விரக்தி வருது. எனக்குவே வந்து யூடியூப் செய்யறதுக்கு வேற எதா மூவி செய்யறதுக்கு எவ்வளவு இதாகும் என்ன, அப்படி ஒரு விரக்தி வந்தாலும் எங்க நாங்கள் திருப்பியும் அதை செய்யணும்னு சொல்லி விரும்புகிறோம்னா எங்களோட கலைஞர்கள் இந்த விஷயம் ஒன்று வரும்போது தான். ஏன்னா ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா இப்போ கனடாவில் வந்து கனடாவில் இருக்கிறாங்க டேலண்ட் ஒன்று, நான் இல்லைன்னு சொல்லல. பட் எனக்கு தெரிஞ்சு நான் பழையன வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஸ்ரீலங்காவில் எங்களோட பொடியங்கள் வேறு லெவல் டேலண்ட்ல இருக்கிறாங்க. இப்போ இலங்கை இப்போ எங்களுக்கு தெரிஞ்சே நிறைய டேலண்ட் இருக்கு, வெளியில கொண்டு போயிடலாம நிறைய பேர் வேறு லெவல் டேலண்ட் இருக்கு. அப்போ அவங்க கால் பண்ணி அண்ணா இப்படி ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் இருக்கு, நான் படம் ஒன்று செய்யமான்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு. இப்போ நீங்க ஸ்கிரிப்ட் நீங்க சாய்ஸ் பண்ணி இப்போ நீங்க ப்ரொடக்ஷன் அன்னைக்கு உங்களுக்கு வேற ஆக்கள் கதை எழுதிறதுக்கு நீங்க செலக்ட் பண்ணி தான் செய்யறீங்க. இப்போ அவங்க எங்க ஸ்ரீலங்கால இருந்து செய்யறாங்க. இப்போ நாங்க இப்போ செஞ்ச இவ்வளோ படமும், அதாவது நான் செஞ்ச படங்கள்ல வந்து ஸ்ரீலங்காவில் செஞ்ச படம் எல்லாம் ஸ்ரீலங்கன் ஸ்கிரிப்ட் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ரீலங்காலே ஸ்கிரிப்ட் பண்ண படம் தான் எல்லாமே. இங்கே செஞ்ச படம் வந்து இப்போ செஞ்ச படம் வந்து இப்போ கேரளா இருக்கிற தான் ஸ்கிரிப்ட் பண்ணவர். நான் ஸ்டோரி சொல்ல அவர் ஸ்கிரிப்ட் பண்ணி தந்தவர், அப்புறம் நாங்கள் அதை டைரக்ட் பண்ணேன். ஆனால் ஸ்ரீலங்காவோட படம் வந்து எல்லாமே அவங்களோட ஸ்கிரிப்ட் தான் ஃபுல்லாக. ஸோ இப்போ 2-3 பேர் ஸ்கிரிப்ட் இப்போ ஒரே டைமில் எல்லா விஷயமும் செய்யலாம். இப்போ எங்களோட சினிமா வந்து அவ்வளோ தூரம் வளர இல்லை. நாங்கள் 10 படம் வளர வேண்டிய விஷயம் உண்டு. இப்போ என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் வளர இல்லைன்றது இல்லை, உண்மையிலே வளர்ந்துருக்குது, வெளியில் தெரிய வரல. ஏன்னா இப்போ புதுப்படம் இப்போ படம் ஒரு ட்ரெய்லரை பார்க்க தெரியும் லைக் மூவி என்ன மாதிரி இருக்க போதுண்டு. எல்லாருமே நாங்கள் ஒரு ட்ரெய்லர் புதுசாக ஒரு பெரிய படத்தின் ட்ரெய்லர் வரை கூட நான் பார்த்துட்டு ஓகே இது படம் சரியில்லை, இது வேறு லெவலில் இருக்க போதுன்னு சொல்லணும். அப்படி உங்களோட ட்ரெய்லரை பார்க்க
பார்க்கறதுக்கு உங்களுக்கு தோணுது. அப்போ உங்களோட விஷயம் இன்னும் வெளியில் தெரிய வரல. இப்போ நீங்கள் பார்க்குற நீங்களும் என்ன பண்ணணும்னா இதை ஷேர் பண்ணுங்க ஆக்களோட. இப்படி ஒரு விஷயங்களும் எங்களோட இலங்கை தமிழாக்களுக்குள்ள நடந்து கொண்டிருக்கின்றதையும் தெரியப்படுத்துங்க. தெரியப்படுத்தினா தான் எல்லா நாட்டில் இருக்கிற தமிழாக்களும் இப்படியான விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா. எனக்கும் அந்த ஃபீல்டில் விருப்பம் இருக்குது. இப்போ யூடியூப் செய்கிறோம்னா ஏதோ ஒரு அப்படியான ஒரு ஃபீல்டுக்கு ஆசை இருக்கிறாலாம் வந்திருப்பேன். சொன்னால் 2012 நாங்கள் இப்போ ஒரு கமராத்திக்கோடு ஒரு படப்பட்ட வேறு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருக்கிறேன். அந்த ஒரு ஆசை இருந்தது அந்த டைமில். அப்போ இப்படி இருக்க நீங்கள் போய் ஏன் இது வழியில் தெரியலைன்றது எனக்கு தோணிக்கொண்டே இருந்த விஷயம். அதில் நாங்கள் இதில் விலங்குதறிக்கு மூவியை பற்றியும் கதைக்க போகிறோம். அதுக்கு முதல்ல என்ன பண்ணுற கொஷன் என்னென்னா உங்களோட ஃபேமிலி இப்போ லைக் ஃபேமிலி என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்களா மூவிகள் அது செய்கிறதுக்கு? இப்போ எந்த ஃபேமிலி வந்து இப்போ சப்போர்ட் பண்ணினா என்ன விதத்துலன்னா மோரல் சப்போர்ட். அதாவது வந்து ஒரு 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 செய்யறியா ஓகே செய் உனக்கு. அப்போ அன்றைக்கெல்லாம் ஓடி ரிலீஸ்க்கெல்லாம் என் ஃபேமிலியெல்லாம் வந்தவன் முதல்ல படம் ரிலீஸ் பண்ணி வர்றவன் எல்லாம் செய்கிறவன். அந்த ஆனால் ஃபைனான்ஸ் வைஸ் நான் செய்யக்கூடிய வயசுக்கு நான் யார்கிட்டையும் அதை தேடி போகிறதில்ல. என்னால் முடிஞ்சால் நான் செய்வேன், இல்லைன்னா நான் செய்ய மாட்டேங்க. இப்போ இந்த படம் இப்போ கடைசி ஒரு படம் செஞ்சேன்னு சொன்னார். அது வந்து ப்ரொடியூசர் அவரே இது பண்ணி கான்டாக்ட் பண்ணி செஞ்சபடியா தாங்க படம் செய்யணும் செஞ்சுதாங்கன்னு சொல்லி கேட்டதால அந்த ஒரு படத்தை நாங்கள் செஞ்சாங்க. மற்றபடி ஃபேமிலி சப்போர்ட் பண்ணி. இப்போ உங்களோட மூவிகள் இருக்குதானே, இப்போ நீங்கள் எடுக்கிற மூவி இப்போ 9 மூவி நடிச்சீங்கன்றீங்க. 9 மூவியும் என்ன விஷயத்தை நோக்கி போகிற மூவி? இப்போ மூவியில் என்ன மாதிரி கதைகளை சொல்லுவீங்க நீங்கள்? என்ன மாதிரி கதை உங்களுக்கு நடிக்க விருப்பம்? என்ன மாதிரி கதை ப்ரொடியூஸ் பண்ண விருப்பம்? இப்போ ஒவ்வொரு படம் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட்டாக நான் மெயின் கேரக்டர் நடித்த படம் பார்த்தீங்கன்னா அது ஒரு த்ரில்லர் மூவி உண்டு. ஐஸ்கிரீம்னு சொல்லி ஒரு த்ரில்லர் மூவி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டில் ஒரு படம் போய் நடிச்சேன். சுவிட்சர்லாண்டில் கூப்பிட்டுவாங்க. அது ஒரு லவ் ஸ்டோரி உண்டு. அப்புறம் ஜெஃப்னால போய் ஆக்ஷன் மூவி, அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் மூவி உண்டு. சண்டி என்னோட பேர்லேயே உங்களுக்கு தெரியும். பிறகு அது பிறகு கோவிட் அது எல்லாம் வந்து எல்லாம் எங்களோட சினிமாவே ஃபுல்லாக ஷட் டவுனாக இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு பிறகு இப்போ ஒருத்தி என்ற ஒரு படம் முதல் எடுத்தவர் PS சுதாரண்டு. அவர் வந்து திருப்பி ஒருத்தி 2 எடுத்தவர். அப்போ அதில் வந்து ஒரு வில்லன் ரோல் செஞ்சான், மெயின் வில்லனாக ஒரு ரோல் செஞ்சான். அதுக்கு பிறகு அந்த படத்தில் நடித்ததை பார்த்துட்டு அதுக்கு பிறகு ஒரு ஆள் இங்கே ஆக்குவாய் காப்பான்னு ஒரு படம் எடுத்தவர். அதுலேயும் ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு வில்லன் மாதிரி ஒரு வில்லன் ரோல் தான் அதுவும். அது பிறகு இப்போ விலங்கு தரிக்கும் வந்து எங்கட அதாவது நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்தாங்க, இலங்கையிலேருந்து வந்தாங்க எல்லாரும். இப்போ நீங்கள் முழு பேரும் அங்கே தான் வந்தாங்க. எத்தனை வயசுல வந்த ஒரு விஷயம் இல்லை. பட் அங்கே தான் எல்லாரும் வந்தாங்க. இப்போ எங்கட ஒரு வழிகளை சொல்ற ஒரு அது ஒரு பேஸ் கதை ஒன்று அதுல இருக்கு. அது இல்ல படம், பட் அது ஒரு பேஸ் கதை ஒன்று. விலங்கு திரைக்கும் பற்றி நாங்க இந்த இதுலயே பெருசா நான் கதைப்போம் இந்த விஷயத்துல. அப்ப நீங்க என்ன மாதிரி ஆக்டிங் இப்ப ஈவன் இப்ப செஞ்ச படம் கூட, இப்ப நான் டைரக்ட் பண்ண படம் கூட அதுலயும் நான் ஒரு மெயினா ஒரு வில்லன் ரோல் தான் செஞ்சிருக்கேன். அந்த ரோலை வந்து ரிவீல் பண்றதுக்கு எனக்கு அலவுட் இல்லை. இப்ப நான் டைரக்டரா இருந்தாலும் அதை நீ ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து அதை சொல்லக்கூடாது. பட் அதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த படம் வந்து பார்க்கும்போது ஒரு முழுக்க புதுசா ஒரு கேரக்டர் உண்டு. அது வந்து கேரக்டர் சொல்ல நீங்க இப்ப இது சும்மா இல்லை. இப்ப எனக்கு நான் பக்கத்துல இருந்து கதை கேட்க எனக்கு ஃபீல் ஆகுது ஏதோ ஒரு பெரிய லைக் என்ன சொல்றது, பெரிய ஒரு அனுபவசாலியோட கதைச்சு கொண்டிருக்கிற மாதிரி கிடைக்கு. இப்போ சினிமான்ற ஒரு ஃபீல்டில் அனுபவம் உங்களுக்கு அனுபவம் தான், சும்மா இல்லை. ஒரு துவங்கின உடனே அனுபவம் பண்ணுவாங்க. நீங்கள் 10 வரையாக இருக்கீங்கன்னா பெரிய அனுபவசாலியோட கதைக்கிற ஃபீல் எனக்கு உங்களோட கதைக்கிறது இருக்குது. எனக்கு அவ்வளவு தெரியாது. ஆனால் நீங்கள் கதைக்கிறதுக்கு எனக்கு அப்படி இருக்குது. என்னென்னா அந்த சினிமா ஃபீல்டு இருக்குது தானே, சினிமா ஃபீல்டில் இருக்க இப்போ பார்க்குற பார்வை இருக்குது தானே, வெளியில் இருக்கிற ஆக்கண்ட பார்க்குற பார்வைகள் பல பார்வையில் பார்ப்பினோம். இப்போ நீங்கள் எதன் அனுபவப்பட்ட இங்கே உங்களோட லைஃப்பில் நடந்த உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள இல்லாத விஷயங்கள் அண்டு சில பேர் நல்லா பாராட்டிருப்பினோம், சில பேர் இன்னும் கதைப்பினோம். தெரியும் தானே, இப்போ சினிமா இப்போ யூடியூப் அப்படி என்னைக்கு அதை கணக்க விமர்சனம் பெறும். ஸோ அது இல்லை எதனா அனுபவப்பட்ட விஷயங்கள். கட்டாயம். இப்போ அனுபவப்படாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும்போது அது நல்லதோ கூடாதோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பான். அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு ஆளாவது சொல்லிக்கணும். அப்படி கன பேர் சொல்லியிருக்கணும், இவங்களுக்கு ஒரு வேலை இல்லை, இவங்க சும்மா டைமை வேஸ்ட் பண்ணுறாங்க. எனக்கு என்ன ஃப்ரெண்டாங்களே பேசுவாங்க. அவங்களுக்கு என்ன, அவங்க சில பிள்ளைகள் சும்மா பிள்ளை ஆடிக்கணும் தெரியுறாங்க, அப்படி சொல்றாங்களும் இருக்கிறாங்க. நெகட்டிவா கதைக்கிறாங்களும் இருக்காங்க, நக்கலா கதைக்கிறாங்களும் இருக்கிறாங்க, பாசிட்டிவா கதைக்கிறாங்களும் இருக்காங்க. இப்ப இப்படித்தான் நாங்க பார்க்கணும். அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எவையா இருந்தாலும் பரவாயில்ல. நாங்க ஒரு எந்த தொழில் நீங்க செஞ்சாலும், எந்த தொழில் நீங்க செய்ய வலிக்கிட்டாலும் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு ஆள் குறை சொல்லுவேன். குறை சொல்லி சொல்லுவாங்க. குறை வந்தால்தான் இன்னும் நல்லா இருக்கு. ஸோ குறைய சொல்லும்போது சிரிச்சுட்டு போக வேண்டியா, தேங்க்யூ சொல்லி போட்டு போக வேண்டியா. இப்போ இதுக்கு வந்து நேற்று
இந்த 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 இடத்துல நேற்று ஒரு ஆஃபீஸ் பார்ட்டியும் நடந்தது, அதாவது கிறிஸ்மஸுக்கான ஆஃபீஸ் பார்ட்டியும் நடந்தது. நடக்கும்போது எந்த ஒரு சொந்தக்காரவால் வந்தவர் இங்கே எதிர்பாராம மீட் பண்ணது. கையை கொடுத்துட்டு நான் எல்லாம் வெளிப்படையாக கதைச்சிடுவேன், நான் நேர சொல்லிடுவேன். அது அந்த விதத்தில் இதையும் சொல்கிறேன். கையை கொடுத்துட்டு ஒரு நில்லு வாரன்ட்டு போனார். அது பிறகு கதைக்கல. அதுக்கு ரீசன் என்ன எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ அது எந்த காரணம் போனாலும் இருக்கலாம். ஆனால் அது என்ன சொல்றது, அது வந்து அவங்க எங்களை தாழ்த்தி நினைக்கிறாங்களா, அதாவது தாங்கள் பெரியாக நினைக்கிறாங்களா என்ற விஷயம் வந்து எனக்கு தெரியல. பட் அவங்க எப்படி என்ன நினைக்கிறோம் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப நாங்க செய்யற விஷயத்த நாங்க செஞ்சோன்னு தான் இருப்போம். இப்ப அவர் நினைக்கிறதுக்காக நாங்க நிப்பாட்ட மாட்டோம். நிப்பாட்டே இல்லாது என்ன நாங்க பிடிச்சி செய்யற விஷயத்த விடையில்லாது. சிலது இப்படி இருக்கு வந்து நானும் நினைச்சிருக்கேன். அவங்களுமே தெரியாம இருக்கலாம் இதை பற்றி ஒன்றும். லைக் இது என்னடா என்ன செய்யணும்ன்ற விளங்காம கதைக்கிறமோ தெரியல. ஏன்னா இப்ப எங்களுக்கு அந்த விஷயங்களுக்கு வந்தாப்பெல்லாம் தெரியுது. இப்ப எனக்கே வரும் லைக் ஏன்னா பெருசா வாரல நெகட்டிவ். ஆனா இப்ப வேற துவங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இங்க வந்து படிச்சவன் பெரியாள், படிக்காதவன் சின்னால், உண்ட வேலை தான் பெருசு. இப்ப நீ படிச்சு வேலை செஞ்சா பெரிய வேலை, சினிமா செய்யறவன் சின்ன வேலை, அவனுக்கு எதுவும் நிரந்தரம் இல்லை. இப்ப இப்ப நீங்க நானும் நீங்களும் கதைக்கிறோம். விலங்கு தரிக்கும் படத்தை பற்றி காயப்ப பார்க்கிறேன். விலங்கு தரிக்கும் படம் லைக் என்ன மாதிரியான ஸ்டோரி நான் பார்த்தளவில் அது லைக் அந்த டெய்லர்லயே எமோஷனல் தெரியுது. சாங் எல்லாமே அப்படியே லைக் வேற மாதிரி இருக்குது. சாங் கேட்கே புள்ள இருக்குது. ஸோ அது என்ன மாதிரி ஸ்டோரி, அதே அந்த மூவி செலக்ட் பண்ணீங்க அப்படியான மூவிகள்? இப்போ இந்த படத்தின டைரக்டர் வந்து பிரகாஷ் ராஜா தான் படத்தின டைரக்டர். அவர் வந்து மல்லாவில் இருக்கிறார். ஸோ அப்போ அவர் வந்து என்ன கான்டாக்ட் பண்ணி நான் நினைக்கிறேன் ஒரு 7-8 கதை நாங்கள் கதைச்சிருப்போம். எங்களுக்கு ஒன்று எனக்கு ஓகே, ஆனால் அவருக்கு ஓகே இல்லை, அவருக்கு ஓகே எனக்கு ஓகே. அவன் நாங்கள் தொடர்ந்து காய்ச்சணும் போது இப்படி ஒரு லைன் வந்துச்சு, இப்படி ஒரு சோல்ஜரோட ஸ்டோரி. ரிஜெக்ட் பண்றது நோ சொல்றேன் இப்படிதான். இப்ப நோ சொல்றேன்னா இப்ப அவர் வந்து ஃபுல் கதையும் சொல்லி நோ சொல்றேன், சும்மா ஒரு கதை. ஆனா இப்படி ஒரு கதை செய்வாங்க இல்ல, அது சரி வராது. நான் சொல்ல செய்யல இல்ல பிரதர் இப்படி ஒன்று செய்வானா, அவர் சொல்றாரு இல்ல நான் இதுக்கு இந்த ஏன்னா கதை கேட்க தான் சில விஷயங்கள் வரும். அப்ப அப்படி ஒரு கதை கதைச்சொன்னு போகும்போது இப்படி ஒரு லைன் வந்துச்சு, ஒரு சோல்ஜர். அதான் சோல்ஜர்னா எங்கட போராளியோட ஒரு லைன் ஒன்று கிடைச்சிச்சு. அதுக்காக நாங்கள் இயக்கப்பட முடிக்கல. பட் அதை வச்சு ஒரு சோல்ஜரோட ஸ்டோரி. அதாவது வந்து யுத்தத்துக்கு பிறகு அவர் ஃபேஸ் பண்ற ஒரு சில விஷயங்களை தான் அந்த படத்துல காட்டியிருக்காங்க. யுத்தத்துக்கு 2009 பிறகு என்ன நடக்கும். இப்ப இது பாத்தீங்கன்னா ஒரு இலங்கையில யுத்தம் முடிஞ்சு 2009 யுத்தம் முடியுது, 2023 இந்த கதை நடக்குது. ஸோ அந்த இடையில என்ன ஆச்சு அவருக்கு, அவர் எங்க இருந்தார் அந்த கேப்ல, ஏன் 2023 அந்த கதை நடக்கிறதுக்கான காரணம் படம் பார்த்தீங்கன்னா விளங்கும். அப்போ இது இப்போ நீங்கள் சொல்கிற விஷயத்தை பார்த்தா இப்போ இது என்ன மாதிரி ஆடியன்ஸ் பார்க்கலாம்? எல்லாரும் பார்க்கலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி, ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல். அதாவது வந்து நாங்கள் ஒரு லைனை எடுத்து இப்படி ஒரு கதை, இப்படி ஒரு விஷயத்த ஒரு கருத்தோட ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி, என்டர்டெயின்மெண்டான ஒரு படம். ஒரு நல்ல ஒரு மெசேஜ் உண்டு. நீங்க அந்த படத்தை பார்த்தா இப்போ நீங்க படம் நடித்தீங்க, எவ்வளவு நாள் ஆயிட்டு இந்த மூவி எடுக்கிறதுக்கு? ஸோ எண்ட் போர்ஷன்ஸ் மட்டும் நான் ஒரு 30 days ஸ்ரீலங்காவில் போய் நின்று நான் எடுக்கிறதுக்கு. ஸோ அதை தவிர இன்னொரு மாதம் மொத்தமாக பார்த்தா ஒரு 60 days, ஒரு 2 மாதம் ஷூட் நடந்திருக்கு. 2 மாதம் எடுத்துருக்கோம். அந்த 30 நாள்லையும் நீங்க உங்களுக்கு ஏதாவது மறக்க முடியாத லைக் எதாவது நடந்திருக்கும் அதில் இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் ஆடியன்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறார்களுக்கு மறக்க முடியாம இல்ல, எனக்கு ஞாபகம் இல்லாத விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா அரவாசி நேரம் நித்திர தூக்கத்திலே நின்றதால அன்றைக்கும் டைரக்டரோட கதைக்கு ஆனா அந்த சீன் ஞாபகம் இருக்கிறதுக்கு எனக்கு ஞாபகம் இல்லை. காரணம் என்னன்னா அந்த நைட்டா ஷூட் பண்ணபடியா டென்ஷன் நித்திர கலக்கத்துல எனக்கு ஞாபகம் இல்லை அப்படி ஒரு சீன் எடுத்துனாங்க, அப்படி ஒரு விஷயம் செஞ்சுனாங்க. மற்றும்படி அதை தாண்டி இப்போ எல்லாமே நாங்கள் ப்ராப்பராக செஞ்சுனாங்க. எங்களுக்கு வந்து இப்போ போலீஸ் ப்ராமிட் எடுத்து, கவர்மெண்ட் ப்ராமிட் எடுத்து, ஃபிலிம் கார்பரேஷன் ப்ராமிட் எடுத்து, இப்போ எஃப்னா டவுனில் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் நைட்டாக ஷூட் பண்ணாங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்கிற மூவி எடுக்கிறேன்னு சும்மா இல்லை, நைட்டாக ஷூட் பண்ணாங்க. ஷூட் பண்ணும்போதெல்லாம் நாங்கள் அங்கே போலீஸ்கிட்ட எஃப்னா போலீஸ்கிட்ட ப்ராமிட் எடுத்து, போலீஸுக்கும் அவங்களும் வந்து 2 போலீஸ் வந்து காவலுக்கு வந்து என்ன பிரச்சனை ஒன்று வந்துடக்கூடாது. ஏன்னா நாங்கள் ஒரு ஃபைட் சீன் எடுக்கிறோம்னா அதில் கத்தியல் தடியல் எல்லாம் அடுத்த பிரச்சனை வந்து அந்த இடத்துல லைக் சப்போர்ட் பண்ணவங்களா மூவி எடுக்க? சப்போர்ட் பண்ணவங்க 2-3 பிரச்சனை நான் இல்லாத டைம்ல நடந்துன்னு சொல்லி டைரக்டர் சொன்னவர். நான் இல்லாத டைம்ல அவங்க ஷூட் பண்ணி சில பிரச்சனை வந்து மற்றபடி மக்களோட சப்போர்ட் வந்து ஷூட்டிங் டைம்ல இடம் தர்றது, இவன் கவர்மெண்ட் ஸ்ரீலங்கால கவர்மெண்ட் சப்போர்ட் கூட படம் எடுக்கிற டைம்ல நல்ல சப்போர்ட் பண்ணாங்க கவர்மெண்ட். ஸோ
போலீஸா இருக்கட்டும், மற்றது நாங்கள் கடல்ல ஷூட் பண்ணாங்க, கடலுக்குள்ள ஷூட் பண்ணாங்க, நேவியா இருக்கட்டும், எல்லாரும் வந்து நல்ல சப்போர்ட். மற்றது வந்து இப்ப ஒரு சிஐடின்ற ஒரு சில பேர் தெரியும் தானே, படம் எடுக்கிறாங்க, சில பேர் குத்தி விடுறதுக்கு, சில பேர் குழப்பறதுக்கு பொய்யான கதையை சொல்லி அப்படி பொய்யான விஷயத்த சொல்லி சிஐடி வந்து கதைச்சு நீ இப்படி படமெல்லாம் செய்யக்கூடாது இங்கன்னு சொல்லி அப்படியெல்லாம் செஞ்ச ஒரு சில சம்பவம் இருக்குது. ஆனா அதுக்கு காரணம் வந்து படம் இல்ல, பிடிக்காத ஒரு சில நபர்கள் செஞ்ச விஷயம். ஆனா அவங்களுக்கு நான் சொன்னேன், இப்படித்தான் விஷயம் செய்யறேன், இதைத்தான் செய்யறேன்னு சொல்லி, ஓகே நோ ப்ராப்ளம், நீ சொல்ற விஷயம் நான் செய்யறேன், ஓகே பிரச்சனை செய். அவங்க சப்போர்ட் தான் பண்ணுவாங்க எங்களுக்கு. வந்து அப்பப்ப பிரச்சனை கொடுத்தாலும், பிரச்சனை கொடுத்தது வடிவா சொல்றேன், இந்த பிரச்சனை கொடுத்தது காரணம் வந்து கவர்மெண்டோ இல்லாட்டிக்கு ஸ்ரீலங்கன் கவர்மெண்டோ இல்லாட்டிக்கு போலீஸோ எதுவுமே இல்லை. அதுக்கு காரணத்துக்கு பின்னாடி வந்து எங்களை கூட இருந்தார்கள் சில பேர், அதுகளாலதான் பிரச்சனை கொடுத்தவங்களையே. மற்றபடி கவர்மெண்ட் சைட்ல இருந்து எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பிரச்சனை ஒரு இடம் மாறாது, அது மாறாது. அது இங்கே இல்ல, எல்லா இடம், எல்லா கம்யூனிட்டி, எல்லா லாங்குவேஜ், எல்லா நாட்டிலயும் இருக்கு. அது மாத்தலாம்னா நான் நினைக்கிறேன். ஏன் இப்ப கூட படம் ரிலீஸ் ஆக போகுது, இப்பவே கொஞ்சம் பேர் இவன் படத்துல வேலை செஞ்ச கூட பிரச்சனை பண்றாங்க. ஏனென்றா சமாளிக்கிறது சரியான கஷ்டம் தான். பட் இந்த மாசம் படம் ரிலீஸ் பண்ணதான் சொன்னேன். பட் ஸ்ரீலங்கா, இந்தியால உங்களுக்கு தெரியும் மழை, இந்தியால ரிலீஸ் ஆகிறத தாண்டி ஸ்ரீலங்கால ஒரு சில வேலை முடிச்சுட்டு அந்த படத்தின் அந்த கலரிங் மற்றும் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ், அந்த அதாவது ஃபைனலா 2 வேலை மட்டும் இந்தியா கொண்டு போறோம். படம் இந்தியால தான் இருக்குது படம். ஸோ அங்க மழையண்டபடியே அந்த வேலையில் கொஞ்சம் லேட் ஆகி கொண்டு இருக்குது. மழையல், தண்ணியல், டிராவலிங் கொஞ்சம் கஷ்டம். அப்போ அதால வந்து படத்தை வந்து ஜனவரிக்கு புஷ் பண்றாரு, ஜனவரிக்கு தான் ரிலீஸ் பண்ணப்பா. எங்களுக்கு வந்து இப்போ அந்த டேட் கன்ஃபார்ம் பண்ணோன்னும் ஒரு 3 weeks 1 month ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொமோஷன் செய்யறது தான் பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆனா இன்னும் அதுக்கான வேலை ஒன்றும் தொடங்க இல்லை. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் செய்யணும். இப்போ இதுதான், இப்போ என்னத்தை தான் செஞ்சாலும் மக்கள்கிட்ட இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தான் சொல்ல முடியும், இப்படி ஒரு படம் பெறுதுன்னு சொல்ல முடியும். அண்டை சொன்ன அதே விஷயம் தான், படம் பெறுதுன்னா நாங்க எல்லாருக்கும் போன் அடிச்சு ஒவ்வொரு ஆளாக இன்வைட் பண்ணுவோம், வாங்க வாங்க. இப்ப எப்படி ஒரு இந்தியால இருந்து ஒரு படம் பெறும்போது நீங்க உங்களோட டைமை போட்டு போய் பாக்குறீங்களோ, அந்த மாதிரி குறை இருக்கு. குறை இல்லாம யாரும் ஒரு படம் செய்யலாம். அதுவும் லைக் இப்ப இலங்கைன்றதுல சினிமான்றது இப்பதான் வளர்ந்து வருது. என்ன அப்ப அந்த இடத்துல இப்படியான ஒரு விஷயங்கள் செய்ய எங்கட நாங்க தான் வளர்த்து விடணும்ன்றது உண்மைதான். இப்ப நீங்க எத்தனை வருஷம் கணக்கா இருக்கிற வேலை செஞ்சாலும் ஒரு வேலையில கட்டாயம் புல வரும். புலைய வந்து சொன்னா நாங்க திருத்துவோம். அப்ப நீங்க இப்ப உங்களோட மூவி பார்த்துட்டு வந்து வெளியில வந்து உங்களுக்கு ரிவ்யூ சொல்லி வந்தாங்க. அப்ப இப்ப நானும் அதை சொல்லியிருக்கேன் கன்னடத்துல. அந்த டைம்ல வந்து பாராட்டுறதை மட்டும் செய்யாம, இப்ப சில விஷயங்கள் கோபம் பெறும், லைக் மனம் கொஞ்சம் இதாகும். ஆனாலும் அதோட லைஃபுக்கு தேவை. என்ன பிள்ளை தோணினாலும் சொல்லலாம், என்ன கட்டாயம் சொன்னாதான் நாங்க திருத்துவோம். நீங்க பாராட்டிட்டு போனீங்கன்னா நாங்க நினைப்ப வேணும், நாங்க சரியா செய்யறோம்னு சொன்னோம், அதே பிள்ளைய திருப்பி செஞ்சுட்டு இருப்போம். சோ நீங்க என்னைக்கு திருத்துறீங்க, புள்ள சொல்றீங்களோ அன்றைக்கு தான் நாங்க அதை திருத்த பார்ப்போம். சரி அவங்க சொல்றாங்க, ஓகே அப்ப இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு போட்டு நாங்க அதை பார்ப்போம். இது புள்ளதானா, ஓகே பிள்ளைண்டா அடுத்ததுல அதை திருத்துவோம். சோ நாங்க 100 படம் எடுத்தாலும் 100 படத்துலயும் பிள்ளை இருக்கு, 101 படத்துலயும் பிள்ளை வரும். என்ன செய்தாலும் பிள்ளை இல்ல, எங்கேயாச்சும் ஒரு பிள்ளை. இப்ப எனக்கு 100% சரியா போறது, உங்களுக்கு 50% பிள்ளையா போடலாம். அப்ப அதுல வந்து நாங்க சில விஷயத்த வந்து அக்செப்ட் பண்ணுவோம், அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த மைண்ட் செட் இருந்தாலே சினிமான்றதுல எல்லா துறையிலும் நாங்க ஜெயிக்கலாம். விலங்குதுறைக்கு சாங்ஸ்கள் இருக்குதானே, மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக், அதை விட சினிமாட்டிக் வீடியோ கேமரா எடுத்த விதங்கள் எல்லாமே வேற லெவல்ல இருக்குது. ஸோ அவங்க எல்லாம் சரியான எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆட்கள் மாதிரி தான் இருக்குது. மியூசிக் டைரக்டர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் தான். அவர் கொஞ்சம் முதல் வந்து அந்த டாக்டிக் டோஸ் பணமரக்கார 2-3 படம் செஞ்சிருக்கிறார், 2-3 படம் செஞ்சிருக்கிறார். பிரசாந்த் கிருஷ்ண பிள்ளை ஆளை பார்த்தீங்கன்னா இப்படி சும்மா தான் இருப்பேன். நானே பார்த்துட்டு கேட்டேன், டைரக்டர் இவர் தான் மியூசிக் டைரக்டர், நம்பி கொடுக்கலாமா ஆளுடைய வேலையை, அவன் செய்வான். ஆனா ஃபர்ஸ்ட் ட்ரெய்லருக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அடிச்சு தந்தார், அதோடய இம்ப்ரெஸ் பண்ண. ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பாட்டு நான் கேப்பன் அடிச்சு இப்படித்தான் பாட்டு போகணுமெண்டா அதை நாங்கள் கேட்டோம்னா ஓகே நான் பிரச்சனை நான் செய்வேன் கொண்டு போட்டு. நான் இவர்கிட்ட கதையை பார்க்க இவர் சரி வர மாட்டாருன்னு நான் பாட்டு எல்லாம் அடிச்சிருக்கிறார், வேறு லெவல் அடிச்சிருக்காரு. மற்ற கேமராமேன் வந்து அருள் செல்வம், மற்றது தருண் பாஸ்கர், 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஸ்டூடியோ தான் வச்சுக்கணும், அவங்க தான் செஞ்சுக்கிறாங்க. அவங்களும் இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் மற்றது இந்த ஆல்பம் சாங்ஸ் எல்லாம் செய்கிறவங்க, கேமரா செய்கிறவங்க, இதுக்கு செஞ்சுக்கிறாங்க. தேர் குட், நல்லா செஞ்சுக்கிறாங்க. பற்றி நான் சொல்ல மறந்தேன், விலங்கு படத்தில் எங்களோட படத்தின வில்லன் அவர் வந்து யூகேலேருந்து வந்தவர், லண்டன்லேருந்து வந்தவர், இங்கிலாந்துலேருந்து.
அந்த ஆளும் வந்து நடிப்பு தான் தனக்கு தேவை, தனக்கு ஒன்றுமே வேணாம், தானே டிக்கெட்டை போட்டு தானே காசு 2 தரம் வந்தவர், 2 தரம் ஸ்ரீலங்கா வந்தவர், தானே இது பண்ணி தானே செலவு பண்ணி தானே ஹோட்டலை புக் பண்ணி தானே எல்லாம் செஞ்சு. அவருக்கு நான் கொடுத்தது சாப்பாடு மட்டும்தான், ஹோட்டல் ரூமுக்கும் பே பண்ணானாக்கம் சாப்பாடு, மற்றபடி எல்லா செலவுமே அவர்கிட்ட தான், அவரை தான் செஞ்சு வந்து. ஏன்னா அவர் இல்லாமல் வந்து இன்ட்ரெஸ்ட்டை தாண்டி ஒரு என்ன சொல்ற ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கொடூரமான ஆள் மாதிரி ஒரு, ஆனால் ஒரு சின்ன ஒரு ஒரு சரியான வெகுளித்தனமான. அவர் இப்போ இங்கே கனடா படத்தையும் கூப்பிட்டாங்க வந்து நடிச்சுட்டு போனவர், நல்ல மனுஷன். அவர்கிட்ட பேரும் பிரகாஷ் தான், டைரக்டர் பேரும் பிரகாஷ், அவர்கிட்ட பேரும் பிரகாஷ் தான். ஸோ அப்படி ஒரு மெயின் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது மெயின் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பேர் மெயின் இருக்குது. பட் மொத்தமாக நடித்த ஆர்டிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200க்கு மேலே நடிச்சிருக்கணும். 200க்கு மேலே ஒரு சீன் எடுத்துனாங்க, அதுலேயே ஒரு 150 பேர் நடிச்சிக்கணும் ஒரு சீன் இல்லை. ஒரு ஃபைட் சீன் எடுத்துனாங்க, அதுலேயே ஒரு 80 பேர் அதில் நடிச்சிருக்கணும். ஸோ அப்படி ஒரு 200 பேருக்கு மேலே அதில் நடிச்சிருக்கணும் படத்தில். 200க்கு மேல வச்சு ஒரு மூவி எடுத்து வந்து இப்படி நிக்க அது எங்கேயோ போக வேணும், லைக் அது வெளியில சரியா வர வேணும். என்ன அதுதான் நான் முதல்ல சொன்னேன். இப்போ என்னில் ஒரு ஆளுக்கு தனிப்பட்ட விரோதம் இருக்குன்னா, தனிப்பட்ட கோபம் இருக்குன்னா, நீங்க எனக்காக அந்த படத்தை பார்க்காம விட்டீங்கன்னா நீங்க மிச்சம் இருக்கிற 199 பேரையும் நீங்க வந்து அவமானப்படுத்தி உதாசீனப்படுத்துறீங்க. ஸோ என்னன்ற ஒரு ஆளை விட்டுட்டு அவங்கள மட்டும் பாருங்க. இப்போ ஒரு ஆளோட கோபத்துக்காக வேண்டி எல்லாத்தையும் விட்டா அது இதுதான், அது ஒரு பெரிய இழப்பாயிரும். ஓகே, இப்போ நீங்கள் விலங்குதுறைக்கு மூவி எவ்வளோ நாள் போட போகிறீங்க, எங்கெங்கே போட போகிறீங்க? ஸோ இப்போ நான் எல்லா இடமும் ரிலீஸ் பண்ணுவோம். ஆனால் முதல்ல வந்து கேடாலையும் ஸ்ரீலங்காவில் ரிலீஸ் பண்ணி கொண்டு தான் மற்ற நாடுகள் ரிலீஸ் பண்ணுவோம். யூரோப்பில் எல்லா நாட்டிலும் ரிலீஸ் பண்ணுறது தான் பிளான் பண்ணி வச்சுக்கிறோம். ஆனால் எங்களுக்கு வந்து இந்த உங்களோட யூடியூப் சேனலில் வந்து யூரோப்பில் இருக்கிற மக்களோ, யூரோப்பில் இருக்கிற சினிமாவில் இருக்கிற ஆக்களோ, சினிமா டிஸ்ட்ரிபியூட்டரோ பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு சப்போர்ட் பண்ண விருப்பம்டா எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் அங்கே ரிலீஸ் பண்ணுறதுக்கான உதவிகளை வந்து எங்களுக்கு அந்த படமே லைக் இந்தியா மூவி மாதிரி தான் இருக்குது. அந்த சவுண்டு அங்கே வந்து அதுக்கு வந்து டப்பிங் வந்து நாங்கள் இந்தியா அதாவது சினிமா தமிழ்லாம் செஞ்சாங்க. அதுக்கு ஒரு சில எதிர்ப்பு வந்தது. அதுதானே முக்கியமான தமிழ், அந்த தமிழ் இருக்குல்ல அந்த மூவில வர தமிழ், அத அந்த லாங்குவேஜ் எல்லாம் கதைக்கும். அதான் சினிமா தமிழ்ல ஈவன் இப்ப நான் விலங்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா நாங்கள் அங்க போகல. எங்கட இப்ப நானும் நீங்களும் எப்படி சும்மா நார்மலா கதைக்கிறோம், அதுல வித்தியாசம் தெரியல. பாத்தீங்கன்னா அத பாத்தீங்கன்னா வித்தியாசம் தெரியாது. என்னன்னா இப்ப நீங்க 9 மூவி நடிச்ச நீங்களே எப்பயாவது இந்த மூவி செய்து கொண்டு கேட்க உங்களுக்கு ஃபீல் பண்ணிருக்கீங்களா, இதை விட்டுட்டு போவோம் வேண்டாம்? ஒவ்வொரு படம் முடியக்கையும் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு படம் முடியக்கையும் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ஆனால் திருப்பியும் அதை அந்த ஆசையும் விடாது. ப்ளஸ் வந்து எங்களோட பொடியங்க வந்து அவங்க டேலண்டோட இருக்கும்போது கேட்கும்போது இல்லைன்னு சொல்ல மனசு வராது, ரைட்? அப்போ அதால் சரி ஓகே திருப்பி செய்யணும்னு செய்கிறது தான். ஆனால் இனி வந்து நிப்பாட்டுறதா ஐடியா இல்லை, இனி தொடர்ந்து செய்யத்தான் போகிறேன். அப்போ நான் நினைக்கிறேன் உங்களோட அந்த மேலே அடுத்த கால் ஸ்டெப்பு வச்சுட்டீங்க. இப்போ அப்படித்தான் இப்போ எனக்கும் தோணும் விட்டுட்டு போவோம், வைக்க வேண்டாம் சாமி, இதோட மனிதர் இருக்க வழி இல்லை. இவ்வளவு லைக் பெரிய ஹெடேக் தானே, என்ன ஒரு விஷயத்தை செய்யுது எல்லாம் செய்து போட ஒருத்தன் ஒரு கதை பண்பு நாங்கள் அதுக்குள்ள மினக்கிற டைமே இவ்வளோ டைம் ஆகிருக்கும். அது விட்டுட்டு போதான் மைண்டு வேறும். ஆனால் ஒரு கட்டத்தில் நான் இப்போ திங்க் பண்ணிருக்கேன், இனி விடக்கூடாது, கொண்டு போதான் நான் விடக்கூடாது. இப்போ நானும் இப்போ கூட இந்த படம் எடுத்து டிரெக்டர் கதை சொன்னவர், அவரோட கதை ரெடியாக இருக்கு. அதோட வினிதன் என்ற ஒரு போய் ஒன்று ஸ்ரீலங்காவில் இருக்கார். இப்போ ராசிதராமனோட படம் எடுத்த அந்த படம் டிரெக்டர் அவரோட ஸ்டோரி சொன்னவர், நல்ல ஸ்டோரி அவர்கிட்ட இருக்குது. ஸோ அப்படியே தொடர்ந்து 2-3 பேர் காய்ச்சி வச்சிருக்கிறேன். ஸோ எல்லாட்டையும் இதுவும் செய்யணும். ஸோ செய்வோம் தொடர்ந்து. ப்ளஸ் எங்களோட இந்த இப்போ ஜுத்தா ப்ரொடக்ஷன் இந்த ப்ரொடக்ஷன் கேடால ஸ்டார்ட் பண்ண கஜன் அண்டு அவர் 2-3 படம் செய்யணும்னு ஆசைப்படுறாரு. அவர் வந்து இன்வெஸ்டர் ப்ளஸ் ஆக்டராக தான் இருக்கு, அவர் டிரெக்டர் சைட்னா தான் இல்லை. அப்போ அவருக்கும் வந்து சில ஹெல்ப்ஃபுல் வந்து நான் தான் செய்கிறேன். ஸோ அதனால் தொடர்ந்து செய்வோம். அதாவது இந்த சினிமா வந்து வளர்க்கணுமன்றதான் எங்களோட இது. நீ அதை பிடிச்சி வளர்ந்து வந்தால் சந்தோஷம், மக்களும் சப்போர்ட் பண்ணால் சந்தோஷம், ஆர்டிஸ்ட்டும் வந்து அதை பிடிச்சி நீங்கள் வளர்ந்து வருவீங்களா இருந்தீங்கன்னா இட்ஸ் குட். மூவி இப்போ நீங்கள் தியேட்டரில் போடுவீங்க தானே, இப்போ கனடாவில் தியேட்டரில் போடுறீங்களா, கனடா ஆண்டில் எங்கே இருந்தாலும் தியேட்டரில் உங்களோட மூவி போடுவீங்க என்ன மாதிரி அதில் உங்களுக்கு நடக்குது? இப்போ ஒரு இந்தியன் மூவியை நாங்கள் எடுத்து போடுறோம்டா, இந்தியன் மூவி அவங்களே வேண்டி தான் எடுப்பாங்க நினைக்கிறேன். உங்களோட மூவிகளும் அவையில் வேண்டி வேணுமா, இல்லாட்டி நீங்கள் இதன் பண்ணி தான் போடுறது தியேட்டரில்? என்ன மாதிரி அந்த மூவி லைக் தியேட்டருக்கு கொண்டு வரீங்க? ஸோ இப்போ தியேட்டருக்கு வந்து நார்மலாக இப்போ இந்தியன் மூவிஸ் மாதிரி எங்களோட மூவியை கொண்டு போயிடாது. எங்களோட மூவிஸ் நாங்கள் கொண்டு போகிறது என்ன, நாங்களாம் தியேட்டர் ரெண்டுக்கு எடுக்கிறோம். நீங்கள் ஒரு தொகையை பே பண்ணி நாங்கள் இப்போ ஒரு ஷோவோ 2 ஷோவோ எடுக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷோவோ, அது எங்கே இருந்தாலும் கனடாவோ யூரோப்போ ஸ்ரீலங்காவோ ஈவன் இந்தியாவில் வரும்னா கூட எங்கேயா இருந்தாலும் நாங்களாம் தியேட்டர் ரெண்டுக்கு எடுக்கணும். ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை கொடுத்து
நாங்கள் தியேட்டர் அந்த அந்த ஒரு இப்போ ஒரு எங்களோட 2.5 மணி நேரம் படம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தியேட்டர் நாங்கள் அங்கேயும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி தான் செய்கிறீங்க. அந்த இடத்துல இதில் வந்து நாங்கள் இவ்வளோத்தையும் செஞ்சு படத்தையும் எடுத்து போட்டு அவ்வளோத்தையும் ஸ்பெண்ட் பண்ணுறோம். என்னென்னா மக்கள் வந்து பார்க்கணும், அவங்க பார்த்தா தான் எங்களுக்கு எல்லா பக்கத்தாலேயும் வந்து ஒரு வருமானம். அவங்க சொல்ல மக்கள்கிட்ட என்ன குறை வைக்கிறாங்க, நீங்கள் படம் ஒழுங்காக எடுக்கிறீங்க இல்லை, வடிவாக செய்கிறீங்க இல்லை, அப்போ நீங்கள் குறை வைக்கிறீங்க, சரி உங்களோட குறையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், சரியா? ஆனால் இப்போ நான் ஒரு படம் எடுத்து நான் ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த படத்தை வந்து பார்த்து ஒரு சின்ன அமௌண்ட்டை கொடுத்து அந்த படத்தை பார்த்தா தான், அந்த காசை எடுத்தா தான் அடுத்த முறை நான் அதை விட பெட்டர் ஒரு படம் எடுக்க முடியும். ஸோ நான் அந்த படத்துலேயே என்னால் காசு உழைக்க முடியலைன்னா நான் அடுத்த படம் எடுக்கும்போது அதை விட லோ குவாலிட்டியை குறைச்சி தான் எடுக்கணும், வேண்டாம் பணத்தை குறைச்சி எடுத்துக்கும். ஏன்னா பணம் போட தான் படத்தின குவாலிட்டி கூடும். இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு பெரிய உதாரணத்துக்கு ஒரு சங்கரோட படம் பெறுதுண்டா பிரம்மாண்டத்துக்கு போனால் அவ்வளோத்துக்கு அதில் காசு போடப்படுது, நிறைய காசு போட்டு வருது. அப்போ நாங்கள் தியேட்டர் 2 கெடுத்து தான் ஓடுறோம். அப்போ 2 கெடுத்து ஓடும்போது அந்த ஷோக்கு இதை நாங்கள் பே பண்ணி 2 கெடுத்து ஓடும்போது அது வந்து தியேட்டருக்காரனை குறை சொல்ல முடியாது நாங்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்து வருமானம் உழைப்பு, அவங்க அவ்வளோ பெருசாக காட்டிருக்காங்க, அவங்க உழைப்பு தான் பார்ப்பாங்க. ஸோ அப்போ நாங்கள் இங்கே கேட்குறது வந்து குறையா இல்லை, கேட்குறது வந்து மக்கள்கிட்ட தான் கேட்குறோம். வந்து பாருங்கள் படத்தை, பார்த்துட்டு பார்த்தா தான் எங்களுக்கு அதுக்கான ஈவன் அதில் விடுற காசை கூட நாங்கள் திருப்பி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மக்கள் வந்து பார்த்தா மட்டும்தான். இப்போ எல்லாத்துலேயும் பார்க்குறீங்க, இப்போ முதல் காய்ச்ச மாதிரி வந்துட்டு சோஷியல் மீடியாவில் வந்து கன பிளாட்ஃபார்ம் இருக்குது, டிக்டாக், இன்ஸ்டாகிராம் அண்டு ஃபேஸ்புக் வந்து பிளாட்ஃபார்ம் இருக்குது. எல்லாத்துலேயும் வந்து நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். நாங்கள் இருந்து இப்படி தட்டி எவ்வளோ நேரம் பார்க்குறோம். இப்போ சோஷியல் மீடியா அன்றைக்கி ஈஸியாக ஃபோனில் இருக்க அன்றைக்கி அமர்த்தி பார்ப்போம். இப்போ சினிமா அன்றைக்கி இப்போ லைக் இப்போ தானே வருது எங்களோட இலங்கை தமிழ் படங்கள். அப்போ கொஞ்சம் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி நம்ம இல்லாக்கள் ஏன்னா தெரிய வருது. முதலாவது பிரச்சனை தெரிய வரணும், அதுதான் மெயின் திங். என்ன இப்போ தெரியப்படுத்துறது தான் இதில் மெயினாக இருக்குது. நல்லா இருக்கும். இப்போ படம் பிடிக்கலேன்னு சொல்லலை, ஏன்னா கடைசியாக பார்த்த படம் எல்லாம் நல்லா இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ கடைசியாக எனக்கு தெரிஞ்சது ஒரு 4 படத்துக்கிட்ட இலங்கையிலேருந்து வந்திருக்கு நினைக்கிறேன். அதில் 3 படம் எனக்கு தெரிஞ்சு வந்து போயிருக்குது. அந்த 3 படமும் நல்ல ரிவ்யூ தான். அது வந்து பார்த்தால தான் தெரியுது, பார்க்கவே தெரியாது அது. ஸோ பார்க்கணும், நாங்கள் வந்து கட்டாயம் பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்து சொல்லலாம், இப்போ நான் டிக்கெட் விற்கி $20 இப்போ சில டைமில் வந்து இங்கே வந்து ப்ரீமியர் ஷோன்னு சொல்லி $50 டிக்கெட் வைப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அதுக்கு அந்த காசை கொடுத்து வாங்க விருப்பம் சொல்லுவாங்க, தம்பி இது கூட காசு குறைச்சி அடுத்த ஷோ போன்னு சொல்லி நாங்கள் வரோம், குறைய $20 போடுறேன் சொல்லி நான் வந்து பார்க்குறேன் சொன்னீங்கன்னா 100 பேர் சொன்னீங்கன்னா அப்படி உங்கள் 100 பேருக்காக ஒரு ஷோ போடலாம். $20 கொடுத்து 100 ஷோக்காக நான் ஒரு ஷோ 100 பேருக்காக ஒரு ஷோ போடலாம். அதில் எந்த பேர்த்தையும் குறைஞ்சி போடல நாங்கள். பட் அதை வந்து வரணும் மக்கள். இப்போ உங்களுக்கு அதான் பில்லை கூட என்றாலும் சொன்னால் அதுக்கு இப்போ பில்லையில் குறைச்சி எல்லாம் போடலாம். அடுத்தது பெரிய அமௌண்ட்டாக இருக்கான்னு தான் எனக்கு தோணும். பெரிய அமௌண்ட் இல்லை, சொல்கிறேன் நான் உதாரணம் ஒரு சின்ன ஒரு டைம் ஒரு சாப்பிட்ற அமௌண்ட்டு தான் அதில் போகுது. என்ன அது இப்போ அது அமௌண்ட்டுக்காக வேண்டி அதில் போட்டு மேக் பண்ணுற மாதிரி நான் தெரியலை. கனடாவில் வர்ற படம் லைக் தங்களை தெரியப்படுத்தவும் நாங்களும் இப்படி செய்கிறோம்ன்றதுக்காக வேண்டி பாரு மாதிரியா. இப்போ நீங்கள் மூவி எடுக்கிறீங்கன்னா அந்த மூவி எப்படி எடுக்கிறோம் என்ன பண்ணுறோம்ன்றல அந்த மூவியில் இருக்கிற ஸ்டோரி பெஸ்ட்டாக இருந்தால் அப்படி மேலே போகுமன்றது இருக்குது. ஆனால் நான் இப்போதைக்கு நான் இப்போ யூடியூப்பில் இருக்கிறதாலும் சில பேர்ட்ட வீடியோ பார்க்குறேன். நான் நல்லா ரீச்சாக வேறு லெவலில் செய்வாங்க, ஆனால் ரீச்சே இருக்காது. ஒரு கொஞ்சம் ஒரு நார்மல் ரீச்சாக இப்போ நான் போடுற வீடியோ நல்ல ரீசார்ஜ் செய்தால் ஓடாது, சும்மா செய்தால் சரியாக ஓடுது. ஆனால் அப்படியே மூவிலேயும் அந்த ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். கட்டாயம் இருக்குது. இப்போ எல்லா இடத்துலையும் வந்து கான்டென்ட் தான் விஷயம். உங்களோட யூடியூபுக்கு கான்டென்ட்டாக இருந்தானே, நீங்கள் படத்தில் சொல்ல வர கதையாக இருந்தானே, அதை நீங்கள் கரெக்டாக செஞ்சு பிடிச்சிட்டிங்கன்னா மக்களுக்கு அதை பிடிக்குமா இருந்துச்சுன்னா அது அந்த காலகட்டத்துக்கும் அந்த டைமுக்கும் தேவையான ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா அது கிளிக்காக ஓடணும். இப்போ ஒரு உதாரணம் சொல்லுங்க, இப்போ வந்து இப்போ ஒரு கொஞ்ச நாள் முதல்ல இந்த டிக்டாக் செய்கிறவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ செஞ்சாங்க, என்னது கனடாக்கு வர விசா வீடியோ செஞ்சாங்க, நல்லா ஓடிச்சு, கட 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 கட, அது ட்ரெண்டிங் அந்த டைமில் அதுதான் இருந்தது. இப்போ நியூஸ் பேப்பரே இல்லை, யூடியூப். அப்போ அப்படி ஓடிச்சு. ஸோ அப்படி அந்த நேரத்துக்கு என்ன ட்ரெண்டிங்கில் இருக்கோ என்ன தேவைப்படுதோ மக்களுக்கு அதை நாங்கள் கொடுக்குமா இருந்துச்சுன்னா கட்டாயம். ஈவன் இப்போ இந்த விலங்கு தரிக்கும் படம் கூட இப்போ எந்த படம் எடுக்கா நான் சொல்லலை, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துக்கு
அதுக்கு நிச்சயமா ஒரு தேவையான ஒரு விஷயம். இப்போ என்னென்னா இப்போ இதில் பப்ளிக்காக நாங்கள் கதைக்கிறோம் என்ன யூடியூப்ல போடாக்க நீங்கள் ஒரு விஷயத்த சும்மா சொல்லவே இல்லை, சும்மா சொல்லவே இல்லை. அது எல்லாமே ஒரு சரியான விஷயத்தை தான் சொல்லி தீர வேணும், இல்லையா அடுத்து அது ஒரு இதாக வரும், அது ஒரு நெகட்டிவாக வந்துடும். அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அதுக்கு இல்லை. இந்த மூவி என்ற ஒரு ஏன்னா மூவி நடிப்பு அது அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. லைக் எனக்கு படம் பார்க்குற கிரேசி என்ன, படம் வந்தால் உடனே பார்ப்பேன், என்னென்றாலும் எங்கேயாவது போய் பார்த்துருவேன். அது என்ன தெரியாது, படம் வந்துச்சோ மிஸ்ஸே பண்ண மாட்டேன். தியேட்டர் போய் பார்ப்பேன். இப்போ கொஞ்சம் பிரச்சனைனால தியேட்டர் போயெல்லாம் இருக்குது, டைம் இல்லாத. அதனால ஃபோன்லேயே என்னதுலேயும் எங்கேயாவது படம் பார்த்தே விடுவேன். அப்படி அந்த படத்தில் சரியான கிரேசி. அப்போ உங்களுக்கான ஒரு ரெக்கக்னைசேஷன் கிடைக்கும். அதாவது வந்து உங்களை வந்து இப்போ இன்னாருன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டொரண்டோவில் கேனடாவில் வந்து இப்போ டொரண்டோ இருந்தானே முன்றில் இருந்தானே இப்போ ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு வந்து பேரை சொல்லி கேட்டால் அவ்வளோ தூரம் தெரியுமா எனக்கு தெரியாது, பட் என்ன காட்டி கேட்டால் தெரியும். ஆனால் நீங்கள் இந்த போஸ்டரில் டிஃப்ரெண்டான லுக்காக கிடக்கு, படத்துக்கு தேவைப்பட்டதை மாற்றினாங்க. அந்த ஒரு வேற லுக் ஒன்று இருக்கு, நல்லா இருக்கு. அது வேற அந்த படத்துக்கான லுக் போடலாம். அதான் இப்போ படத்தில் 2 விதமான லுக் இருக்குது. ஸோ அதில் அது ஒரு லுக். ஸோ அப்போ அதை ஃபோட்டோவை காட்டி கேட்கும்போது இவரை தெரியும், பேரை சொல்லாட்டியும் தெரியும், இந்த அண்ணாவை தெரியும், தம்பியை தெரியும், இந்த பொடியை தெரியும்னு சொல்கிற அளவுக்கு ஒரு இது இருக்குது. மற்றும்படி இப்போ ஃபேம் ஆகணுமன்றதை தாண்டி உங்களுக்கு அதை உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வெளியே கொண்டு வரும்போது உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள ஒரு டேலண்ட் ஒன்று ஒழிஞ்சிருக்கும். அது வந்து வெளியே வரும்போது ஒரு ஃபீல் குட், உங்களை அறியாமல் உங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஓகே, எனக்கு நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன், எனக்கு நல்லா இப்போ என்ன சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் வந்து உங்களோட செல்ஃப் எவ்வளோத்துக்கு நீங்கள் நல்லா பார்க்குறீங்களோ, நல்லா ட்ரீட் பண்ணுறீங்களோ, அதான் உங்களோட பெஸ்ட் இதாக இருக்குது உங்களுக்கு நீங்கள். ஸோ ஆனால் அப்போ நீங்கள் அந்த டேலண்ட்டை நீங்கள் வெளியே உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை வெளியே கொண்டு வரும்போது அது ஃபீல் குட். மற்றவன் அதை ரசிக்கிறானோ இல்லையோ உங்களுக்கு ஒரு ஃபீல் குட். அது இல்லை, எனக்கும் அப்படி நடந்திருக்கு. எனக்கு யூடியூப்பில் வீடியோ போட்ட அப்புறம் கொஞ்சம் பேர் பார்த்து வெளியில் இல்லாமல் கதைப்பினம், ஃபோன் அடித்து கதைப்பினம். அப்போ ஃபீல் பண்ணுவேன் நான், ஜோசிப்பேன் நான் யூடியூப் பண்ணேன். ஆனால் அவள் சொன்ன அப்புறம் இல்லை செய்யப்படும் பட் வைட் பேர் வந்து அவ்வளோத்து பாராட்டுவினம். ஈவன் இப்போ ஒரு கொஞ்ச நாள் முதல் ஒரு தமிழ் வைத்தியம் சேனல் ஒரு வீடியோ ஒன்று போட்டுறான். அவர்கிட்ட நேற்று போனான், லைக் 2-3 days முன்னால் போனான். அங்கே போனால் அவர்கிட்ட வளர்ச்சியில் லைக் நிறைய அவர் மாற்றிருக்கு நம்ம அந்த வருத்தங்களை இருக்கலாம். அதை ஒருத்தர் வந்து என்ன கதை சொல்லிக்க எப்படி இருக்கும், லைக் நான் சொல்லித்தான் இப்படி போய் நடந்தேன், அப்படி இதெல்லாம் கிடைச்சது தான். அது வந்து உண்மைதான், அது 100%. இப்போ நம்ம வந்து நாங்கள் செய்கிற விஷயம் வந்து எங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்யும்போது எங்களுக்கு கிடைக்கிற ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் மக்கள் பாராட்டுறதா நீங்கள் நினைக்கிறீங்களா, ஓகே நீங்கள் யூ டிட் யுவர் பெஸ்ட்ன்னு நினைக்கிறீங்களா, தென் அவளாக தான் உங்களுக்கு தேவை. இப்போ நீங்கள் சொன்ன இப்போ உங்களோட 15 வயசு உங்களோட தம்பியோட அதை பார்க்க நடிகை ஆக்டிங்கில் விருப்பம் வேண்டாம், மற்றவன் என்ன சொல்கிறோம் அதை பற்றி தேவையே இல்லை. நீங்கள் நடித்து அதை உங்களை அதில் ஸ்க்ரீனில் பார்க்கும், அவ்வளோ இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஸ்க்ரீனில் இப்படி உட்காந்து பார்க்கும்போது ஒரு இதொன்று இருக்குன்னு. ஏன்னா அது வந்து உங்களை வேறு விஷயங்களுக்கு உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணும். சினிமாவை தாண்டி கன விஷயம் லைஃப்ல ஃபுல்லாக உங்களை மோட்டிவேட் பண்ணி வச்சிருக்கும். ஸோ ஓகே, என்னால் முடியும் செய்யறதுக்கு, எங்களால் செய்ய முடியும்னு. அப்போ அது நாங்கள் அதை செஞ்சால் தான் எங்களுக்கு அது தெரியும் உங்களால் செய்ய முடியும்னு. செய்ய முடியாதுன்னு நினைச்சோன்றோம்னா செய்ய மாட்டோம். இப்போ செஞ்சோம்னா இறங்கிடணும். ஆட்கள் பாராட்டுறாங்களோ வெறுக்கிறாங்களோ தேவையே இல்லை. அந்த பெரிய ஸ்க்ரீனில் உங்களை பார்க்குறீங்க, சந்தோஷமா இருக்கு, ஓகே அதை செய்ய முடிஞ்சா இப்போ இந்த சின்ன விஷயம் செய்ய முடியும்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். பிடிச்ச விஷயத்தில் செய்யக்க நாங்கள் மெல்ல வரலாம். இப்போ நான் கூட இப்போ எல்லாமே பிடிச்ச விஷயங்கள்லாம் இறங்கி இருக்கிறேன். இப்போ இவ்வளவு லைக் சொன்னால் நம்பிடுமோ தெரியாது, பார்க்குறார்கள் சரியான இஷ்யூ. இப்போ எனக்கு லைக் மணி வைஸ், வீட்டுக்கு அது இதண்டு இல்லை, பேமெண்ட் அப்படி நிறைய பிரச்சனை இருக்குது. இருந்தாலும் இல்லை இதை விடக்கூடாது, கண்டினியூவாக செய்து கொண்டு இப்போ அடுத்தடுத்த அப்டேட் எல்லாம் போகிறப்ப 2012 கமரா தூக்கினான். இப்போ பார்த்தா அந்த கமராவிலேயே எனக்கு ஒரு வேலை மாதிரி வருது லைஃப். ஸோ அப்படியான இதுகளை பார்க்க விளங்குது இல்லை. ஆட்கள் சொல்லுவாங்க இப்போ இதுலேயே இருக்கிற, இதில் உனக்கு வருமானம் இல்லை, இதையும் செய்கிற, அதில் உனக்கு லாபம் இல்லைன்ட்டு. பட் ஒரு விஷயம் மட்டும்தான். இப்போ நாங்கள் கனடா வரும்போது கனடாவில் வந்து இந்த வேலை தான் செய்ய போகிறோன்னு வந்தீங்களா, இல்லாட்டிக்கு இப்படி தான் வாழ போகிறோன்னு வந்தீங்களா, என்ன செய்வோம் தெரியாது, ஒன்றுமே தெரியாத வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்றை செஞ்சு ஏதோ ஒன்றை செய்கிறீங்க. அதை மாதிரி அந்த ஏதோ ஒன்று மாதிரி சினிமாவும் உண்டு, விளங்குது, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஸோ மேபி நீங்கள் வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் போய் வேலை செய்கிறீங்க, வேலை செஞ்ச போது உங்களுக்கு அண்டன்டாடு வருமானம் வருது, அண்டன்டாடு செய்கிறீங்க, வாழ்கிறீங்க, ஓகே அது உங்களுக்கு காரணம் சொல்லி இருக்கிறீங்க. இல்லாட்டிக்கு வேறு ஒருத்தர் ஒரு ஊபர் டிரைவராக இருக்கலாம், இல்லை எதுவாக இருந்தாலும், இல்லாட்டிக்கு ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கலாம், நாக்கடை ஓனராக இருக்கலாம், நீங்கள் யாராக வேணாலும் இருங்க. நீ கேடா வரும்போது இதுதான் செய்ய போகிறீங்கன்னு சொல்லி வரையில்லை.
இங்கே வந்த அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு ரூட்டை பிடிச்சி இதை பிடிச்சி செய்கிறீங்க. அதை மாதிரி இதுவும் ஒரு இது மேபி அதெல்லாம் உடனே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுது. இது கொஞ்சம் டைம் எடுக்குது, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். பட் எல்லாமே ஜெயிக்கும். உண்மைதான், முயற்சி செய்தால் எல்லாம் ஜெயிக்கும். இப்போ என்னென்னா இதோட நாங்கள் இந்த வீடியோவை முடிப்போம் கொண்டு பார்க்குறோம். ஸோ உங்களோட கதைச்சது பெரிய சந்தோஷம். லைக் இவ்வளவு திறமையான ஒரு பர்சனை மீட் பண்ணியிருக்கிறன்றதும் சந்தோஷமாக இருக்குது. உங்களோட முயற்சி இப்போ எல்லாத்தையும் விட காரணம் முயற்சி. லைக் முயற்சி ஒரு மாதம் இல்லை, ஒரு கிழமை இல்லை, ஒரு நாள் இல்லை. இப்போ ஜிம்மு போகிறட்டு முயற்சி செய்கிறாட ஜிம்முக்கே போக மாட்டோம். அப்படி இல்லை, 9 வரியமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீங்க. அந்த 9 வரிய முயற்சியும் உங்களுக்கு அந்த வெற்றி பக்கத்தில் வந்துட்ட மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதையும் 10 வரியமான முயற்சி உங்களோட வெற்றி பக்கத்தில் வந்துட்ட மாதிரி கிடக்கு. ஸோ கட்டாயம் நீங்கள் எங்கேயோ போகணும். எனக்கும் அதான் விருப்பம். நீங்கள் அண்டு மட்டும் இல்லை, எங்களோட இலங்கையில் இருக்கிறதா, இலங்கையில் எல்லாரும், பட் இலங்கையில் இருக்கிற லைக் கலைஞர்கள் நிறைய பேர் நிறைய டேலண்ட். ஒரு வீடியோ எடிட் பண்ணுவானுன்னா லைக் நான் பார்க்கவே மாட்டேன் அப்படி ஒரு வீடியோ. இப்போ ஒரு பொடிய வீடியோ பார்த்துருக்கேன் நான் இன்ஸ்டாவில் எல்லாம். லைக் எடிட்டிங்லாம் என்ன திறமையை வச்சு கொண்டு இருக்கிறாங்களே என்னங்களுடைய ஆக்கள். ஸோ அப்படியான ஆக்கள் அண்ட் மூவி ஃபீல்டு, யூடியூப் ஃபீல்டு, எந்த ஃபீல்டாக இருந்தாலும் மேலே வரணும்ன்றது எந்த விருப்பம். ஸோ அதே விஷயம் தான். இப்போ இந்தியாவோ ஸ்ரீலங்காவோ கனடாவோ எங்கேயா இருந்தாலும் பரவாயில்ல, எங்களோட கலைஞர்களை நீங்கள் தான் வளர்க்கணும், மக்கள் தான் வளர்க்கணும். அதை மாதிரி உங்களை போல யூடியூப் சேனல், மீடியாஸ் அவங்கெல்லாம் உதவி செய்யணும் வளர்க்குறதுக்கு. இந்த வீடியோ வந்து இந்தியாவில் இருக்கிறார்கள், தமிழ்நாடு இருக்கிறார்கள் பார்க்குறீங்கன்னா, நீங்கள் சினிமா ஃபீல்டில் இருப்பீங்களா இருந்தீங்கன்னா, எங்களோட கலைஞர்கள் இலங்கையில் வந்து இனி இல்லைன்னு போரில் டேலண்டோடு இருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கணும், உங்களோட நாட்டு பக்கத்தில் இருக்கணும். கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்க. நிச்சயமாக நீங்கள் நீங்கள் 5% எதிர்பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு 100% கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அவளை கூப்பிட்டு அவங்களுக்கு சின்ன சின்ன டேலண்ட்டை கொடுங்க. அதை மாதிரி எங்களோட கலைஞர்களையும் கொலாபரேட் பண்ணி, அதாவது சேர்ந்து பயணிக்க சொல்லி நான் இந்தியன் சினிமாவில் இருக்கிற ஆக்களை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். ஏன்னா நீங்கள் இந்தியாவில் தமிழ் சினிமாவில் எடுக்கிற படங்கள் இந்தியாவை தாண்டி வெளிநாடுகள் ஓடுறபடியாக தான் அவ்வளோ பெரிய வசூலும் அவ்வளோ பெரிய ஹிட்டுமா அது. ஸோ அது எங்களோட மக்கள் தான் அதை செய்யணும். ஸோ அப்போ அதுக்கு நீங்கள் திருப்பி காய்மாத்தா எங்களோட கலைஞர்களை வளர்க்குறதுக்கு சின்ன ஒரு உதவியாக எங்களோட கலைஞர்களுக்கும் சின்ன சின்ன சான்ஸை கொடுக்கலாம். அதாவது வந்து இப்போ நடிக்கிற சைட்லேயும் தான், அதை தாண்டி டெக்னிக்கல் சைட்லேயே பேர் டிரெக்டர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, ஸ்கிரிப்ட் வச்சுருக்கிறாங்க, நல்ல நல்ல இல்லைன்னு கதை சொல்லி வேறு லெவலில் ஸ்கிரிப்டெல்லாம் வச்சுருக்கிறாங்க. ஸோ உங்களோட இதுகளை பார்க்க எனக்கு வேறு லெவலோட எடிட்டர்ஸ் இருக்காங்க, கேமராமேன் இருக்கிறாங்க, அப்படி மியூசிக் டிரெக்டர்ஸ், ஸ்பெஷலி மியூசிக் டிரெக்டர்ஸ், பெஸ்ட் மியூசிக் டிரெக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன சான்ஸை கொடுத்தீங்கன்னா டெஃபினெட்லி உங்களால் அவங்களுக்கு 5% பெனிஃபிட்னா உங்களுக்கு அவங்களால 95% பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா அவங்க அவ்வளோ டேலண்டோட இருக்கிறோம். ஸோ உங்களோட திரைப்படங்களை நாங்கள் வெளிநாடுகளில் ஓட வைக்கிறோம். அது மாதிரி எங்களோட கலைஞர்களுக்கும் உதவி செய்யுங்க. ப்ளஸ் இந்த வீடியோ பார்க்குற மக்கள் எங்களோட படங்களையும் பாருங்கள், பார்த்து உங்களை சப்போர்ட் தாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ஓகே, பாய்.